எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு இருமல், சளி, நம்ம உடம்பு வலிக்கு, நம்ம மழையில் நனைஞ்சிட்டு வந்தால் உடல் வலிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டு காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கும் சில நேரங்களில். அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் செய்து குடிக்கலாம். அதாவது நான் இப்போ ஒரு மசாலா பால் தான் செய்ய போகிறேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உடலுக்கு ரொம்ப நல்லது, உற்சாகத்தை கொடுக்கும், உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அதாவது இருமல், சளி வர்ற மாதிரி இருந்தால் உடனே அது நிற்கும். அதாவது ஒரு 4-5 நாளாவது நீங்கள் இதை எடுக்கணும். அந்த மாதிரி பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் பால் செய்து நீங்கள் குடிக்கலாம். இப்போ 2 கப் பால், ஏன்னா நான் எங்கள் வீட்டில் 2 பேருக்கு, நான் இப்போ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருமல், சளி, காய்ச்சல், லைட்டாக உடல் வலி, சோர்வு இருந்தால் இந்த மாதிரி நான் அடிக்கடி செய்து கொடுப்பேன். இப்போ 2 கப்பு எடுத்துருக்குறோம். இது நல்லா காய்ச்சின பால். இந்த மாதிரி உரல் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சும்மா கூட ஒரு பேப்பர் வச்சு நீங்கள் தட்டிக்கலாம். இப்படி பிளாட்ஃபார்மில் கூட நீங்கள் தட்டிக்கிடலாம். அந்த மாதிரி அதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் மிளகு எடுத்துருக்கிறேன், 2 கிராம்பு, பட்டை. இப்போது இது 3ஐயும் நம்ம ரொம்ப பவுடர் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1-2 நல்லா, அதாவது ரொம்ப பவுடர் ஆக்காமல் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ இந்த பால் இன்னும் கொதிச்சுக்கிடட்டும். இந்த மாதிரி கொதிக்கும். கொதித்தோடனே நம்ம தீயை ஸ்லோவுக்கு கொண்டாந்து இந்த நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல, இதை நம்ம கலந்துருவோம். இப்போ லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு, அதாவது நார்மலாக குழம்புக்கு போடக்கூடிய மஞ்சள் சேர்த்துருக்குறேன், ஒரு 1/4 டீஸ்பூன். 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் மேலே. நீங்கள் பச்சை மஞ்சள் கூட சேர்த்துக்கிடலாம், அல்லது ஃப்ரெஷ் நல்லா அந்த காஞ்ச விராலி மஞ்சள் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் சுக்கு பவுடர் கொஞ்சோண்டு, ஏன்னா நம்ம மிளகு ஆல்ரெடி சேர்த்துருக்குறோம், ஆகையினால கொஞ்சமாக சுக்கு. உங்களுக்கு காரம் எப்படி, ரொம்ப காரம் போடக்கூடாது, காரம் ஓரளவு இருக்கணும். ரொம்ப ஓவராக காரம்னாலும் எடுக்கணுன்னா எடுத்துக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப காரம் பிள்ளைங்க குடிக்காது. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுக்கிடுது. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்படி நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப அந்த ஆடை படராமல் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா அந்த மிளகு, சுக்குக்குள்ளே, கிராமுக்குள்ளே எசன்ஸ் நல்லா இறங்கணும். அதனால் ஸ்லோவாக கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் இலைச்சி கூட போடலாம். நான் இலைச்சி போடலை, போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்படியே இது நல்லா தான் இருக்கும். இப்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ உங்களுக்கு இப்போ நான் வெல்லம் வச்சுருக்கிறேன். நீங்கள் பனை வெல்லம் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வெல்லத்தை, பனை வெல்லம் இன்னும் நல்லது உங்களுக்கு. இனிப்பு இதுக்கு ரொம்ப இனிப்பு இருக்கக்கூடாது. 1 ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் மாதிரி. இப்போ பால் 2 கப்லையும். இது உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும், பெரியவங்க எல்லாரும் இதை நம்ம கொடுக்கலாம் எல்லாருக்கும். இது நல்லா கலக்கிட்டு குடிக்கலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது சளி, இருமல், காய்ச்சல் வரும்போது, நீங்கள் உடல் வலி வரும்போது இதை மாதிரி அடிக்கடி நீங்கள் செய்து குடிங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.